ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் என்னாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 29 முதல் 32 அதிகாரங்கள் வரைக்கும் உள்ள வசனங்களை சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு தியானிக்க கிருபை பாராட்டுவாராக. 29வது அதிகாரத்திலே எக்கால பண்டிகை எப்பொழுது கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். 7ஆம் மாதம் 1 தேதி பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அது உங்களுக்கு எக்காலம் போதும் நாளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எக்கால பண்டிகை ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் மீண்டும் வானாதி வானங்களிலே மகிமையோடு தூதர்களோடு வரும்பொழுது எக்காலம் ஊதப்படும் என்ற அந்த காரியங்களை நினைவு கூறுகிறதாய் இருக்கிறது. ஆம், எக்காலத்தோடு தூதர்கள் அங்கே வானத்திலே வரும் பொழுது அந்த தேவகுமாரனுடைய வருகையிலே நாமும் காணப்படும்படி உன்னத தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. தொடர்ந்து 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவது. அதிலே நீங்கள் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். உங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்தி அங்கே தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக ஆண்டவராகிய தேவன் அவர் ஒரு பாவ நிவாரண பலி ஒப்பு கொடுக்கும்படி அந்த நாள் ஒரு ஈடேற்றத்தின் நாளாய் இருக்கும்படி சர்வவல்லமையுள்ள தேவன் அங்கே கட்டளையிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து ஆசரிப்பு கூடார பண்டிகை கர்த்தரோடு எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருக்கும்படியாக எக்கால சத்தத்திற்கு பிறகு ஆண்டவரோடு நாம் தரித்திருக்கும்படியாக பரலோக ராஜ்யத்தில் உன்னத தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அதை சுட்டி காட்டும் விதமாக ஆசரிப்பு கூடார பண்டிகையை கொண்டாடும்படி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். தொடர்ந்து 30வது அதிகாரத்தில் பொருத்தனைகள் செய்யப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தமக்கு மற்றவர்களுக்கும் மக்கள் செய்யும் வாக்குறுதிகளை காப்பாற்றி நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புவதாக இந்த அதிகாரம் தெளிவாக வலியுறுத்துகிறது. இந்த கட்டளையின் மூலமாக அவர் பொருத்தனைகள், வாக்குறுதிகள் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்துகிறார். தேவனுடைய மக்களில் உண்மையற்ற தன்மையும் பொய்யும் மாய்மாலமும் இருக்கக்கூடாது. எனினும் வாலிபர் அவசரமாக செய்யும் பொருத்தனைகளுக்கு விதிவிலக்கு உண்டு என்று 3வது வசனம் முதல் 5வது வசனம் வரைக்கும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 31வது அதிகாரத்திலே மீதியானியரை விட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் கட்டளை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இங்கே மீதியானியர்கள் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை விக்கிரக ஆராதனை செய்யும்படி இன்னும் பொல்லாத பாவக்காரியங்கள் செய்யும்படி அவர்கள் தூண்டுகிறதற்கு ஏதுவானவர்கள். பாவத்தின் காரியங்களை விலக்கி பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் தாமே நமக்கு இந்த காரியங்கள் மூலமாக சத்துருவை நம்மை விட்டு விலக்கும்படி அவர் கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து யோர்தானுக்கு இக்கரையிலே குடியேறிய இஸ்ரவேல் சந்ததிகளை குறித்து 32வது அதிகாரம் தெரிவிக்கிறது. பரலோக ராஜ்யத்தை நாமும் சுதந்திரிக்கும்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கானானை சுதந்திரித்தார்களோ அதே விதமாக பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கும்படி உன்னத தேவன் நம் கிருபை பாராட்டுவார்கள். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.